இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அருமையான மகிமை டிவி நேயர்களே, இந்த நாளுக்காக உங்களை வாழ்த்தி செய்தி வேலைக்காக உங்களை அருமையாய் வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தியாக எடுத்துக்கொண்ட வசனம் மோசேயினுடைய ஒரு ஜெபமாக இருக்கிறது. சங்கீதம் 90:2 சங்கீதம் 2 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். பக்தனாம் மோசே அருமையாய் சொல்லுகிறார். தேவனுடைய வரலாறை இங்கே தெளிவாக கூறுகின்றார். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் இருக்கின்ற ஆண்டவர், பூமியை உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நிலைத்திருக்கிற ஆண்டவர், நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லுகின்றார். அந்த தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் இந்த நாளிலே பார்ப்போம். ஆதியாகமும் 2 அதிகாரம் 4 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே, தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே, வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு அப்படி சொல்லி ஆதியாகமத்தில் ஆரம்ப நாட்களிலே தேவன் அவரை பற்றிய ஒரு சாட்சியை இங்கே பகிர்கின்றார் மோசேயின் மூலமாக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நாளிலே, வானமும் பூமி சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு என்று சொல்லுகின்றார். அதே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஏசாயா 48:12 இப்படியாக சொல்லுகின்றார்: யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலரே என்று சொல்லுகின்றார். அப்படியானால் இன்றைய கிறிஸ்தவர்கள் எல்லாரும் யார்? தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். யாக்கோபு யார்? தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இஸ்ரவேல் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் வழி நடத்தப்பட்டவர்கள். ஆதியாகமும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று வரும்போது பிற்கால சந்ததியினுடைய வாழ்வு முழுவதும் யாக்கோபு இஸ்ரவேலை சார்ந்ததாகவே இன்று அளவும் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அது சொல்லுகிறார்: யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலரே, எனக்கு செவி கொடு என்று சொல்லுகிறார். எனக்கு செவி கொடு. ஏன் அப்படி சொல்லுகிறார் ஆண்டவர்? ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? தேவனுக்கு செவிகூடாத பிள்ளைகளுடைய வாழ்வின் முடிவு எப்படி இருக்கிறது என்பதை வேதாகமம் ஆங்காங்கே நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லிக்கொண்டே வருகிறது. தேவனுடைய இந்த பரிசுத்த பைபிள் அநேக காரியங்களிலே நமக்கு எடுத்துக்காட்டாக, நமக்கு சாட்சி சொல்லுகின்றதாக, இல்லையா, உலகத்தில் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறது. தேவனுடைய வார்த்தைகள் இந்த வேதாகமத்திலே காணப்படுகிறது. எனக்கு செவி கொடு, நான் அவரே. அவர் நான் யாரு? நானே முந்தினவரும் நானே பிந்தினவருமாமே என்று சொல்லுகின்றார். முந்தினவரும் அவர்தான், பிந்தினவரும் அவர்தான். இன்று இருக்கிறவரும், இன்று நம்மை வழி நடத்துகிறவரும், நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் அவர்தான். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். வேற எந்த தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு எவருடைய, இல்லையா, ஆளுகையும் இப்படியாக உலகத்திலே சொல்லப்படவில்லை. இது ஒரு வரலாறு. தேவன் நம்மோடு இருக்கிறவர். தேவன் நம்மை சிருஷ்டித்தவர். நம்மை மாத்திரமல்ல, உலகத்தை சிருஷ்டித்தவர். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கோள்களையும் சிருஷ்டித்தவர் அவர்தான். அதே அதிகாரம் 13 வசனத்தில் ஏசாயா 18 அதிகாரம் 13 வசனம் இப்படி சொல்லுகிறது: என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி
என் வலது கை வானங்களை அளவிட்டது என்று சொல்லுகிறார். வானங்களை எல்லாம் தன்னுடைய கரத்தினாலே அளவிட்ட தேவன், பூமியை சிருஷ்டித்த ஆண்டவர், பூமியை உருவாக்கிய ஆண்டவர், வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த ஆண்டவர். பூமியில் உள்ள படைப்புகள் எல்லாம் தேவனால் உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது, தேவனால் படைக்கப்பட்டதாக இருக்கிறது, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கிறது. நாம் அத்தனை பேரும் தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் அவைகளுக்கு கட்டளையிட, யாருக்கு? உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றிற்கும் கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் உலகம் யாருடைய கரத்தில் இருக்கிறது? பிசாசுடைய கரத்திலா? வல்லரசனுடைய கரத்திலா? மிகப்பெரிய செல்வந்தருடைய கரத்திலா? பலவானுடைய கரத்திலா? இல்லை. உலகமும் உலகத்தில் உள்ள யாவும் நம்முடைய தேவனின் கரத்தில் இருக்கிறது. ஏன்? நம்மை சிருஷ்டித்தவர் அவர். அவரால் அன்றி அணுவும் என்ன செய்யாது, அசையாது. இந்த ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நீ பயப்படாத, நீ இயற்கையை கண்டு பயப்படாத, பிசாசை கண்டு பயப்படாத, பொல்லாத மனிதர்களை கண்டு பயப்படாத, எதை கண்டு நீ பயப்படாத, வியாதியை கண்டு பயப்படாத, எதை கண்டும் பயப்படாத. நானே சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த உலகத்திலே நமக்கு வாழ்வை கொடுத்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர். அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றும் இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் ஆகும், தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. என்ன வேணும்? நம்முடைய தேவைகள் என்ன? எல்லாவற்றையும் நாம் சொல்ல வேண்டியது, நாம் கேட்க வேண்டியது, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது எல்லாம் தேவனிடமிருந்தே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேணும். அதான் சங்கீதம் 33:9 சங்கீதக்காரர் அப்படி சொல்லுகிறார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் எவைகளையெல்லாம் சொல்லுகின்றாரோ அவைகளெல்லாம் நடக்கும். அவர் என்ன கட்டளையிடுகிறார் அவையெல்லாம் நின்று போகும். நம்முடைய தேவைகளை கொடுக்கிற ஆண்டவர் அவர்தான். அவருக்கு பிரியமாய் நடந்து நம்முடைய வாழ்விலே அவருடைய சித்தத்தின்படி செயல்பட வேண்டியது நம்முடைய சித்தமாக இருக்கிறது. அதை நாம் செய்தோமானா நிச்சயமாக நமக்கு பாக்கியம்தான். நம்முடைய சிந்தனைகள் இறை ஐக்கியத்தை விட்டு நகரக்கூடாது, இறை சித்தத்தை விட்டு வேறுபடக்கூடாது, இறைவனுடைய விருப்பத்தை விட்டு மாறக்கூடாது. அதான் அவருடைய அழைப்பினுடைய மேன்மை. அதுதான் அவருடைய அழைப்பை விட்டு நாம் மாறிட்டோமானா ஏதாவது ஒரு வழியிலே நாம் தண்டிக்கப்படுவது நிச்சயம். கிறிஸ்தவ பிள்ளைகள் கவனமாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றார்கள். நிறைய காரியங்களை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறோம். ஏன் அப்படி சொன்னால், உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டியது அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கட்டளையிட என்ன செய்யுமா? நிற்குமா? அவர் சொல்ல ஆகும். அவர் என்ன சொன்னாலும் அது நடக்கும். அவர் என்ன கட்டளை கொடுக்கிறார் அது நின்று போகும். எது நின்று போகும்? இல்லையா? எல்லாமே நின்று போகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்றாரு பாருங்க, யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவிகொடு, நான் தான் அவர், நான் தான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், என்னிலே மாற்றம் இல்லை. என் கரந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தியது,
என் வலது கை வானங்களை அளவிட்டது, நான் அவைகளுக்கு கட்டளையிட. தேவன் சிருஷ்டித்தவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் என்று தேவன் சொல்லுகிறார். யாருக்கு பயப்படணும்? தோல்விக்கு பயப்படணுமா? வேதனைக்கு பயப்படணுமா? பிசாசுக்கு பயப்படணுமா? வெற்றிக்கு பயப்படணுமா? எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பயப்படணுமா? எவைகளை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள். தேவனை குறித்து மாத்திரம் பயப்படுங்கள். தேவனுக்கு பயப்படுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். பயப்பட்டால் மட்டும் போதுமா? கீழ்ப்படியணும். தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் தேவை தான், எல்லாம் தேவை தான். எக்ஸசைஸ் பண்ணணுமா பண்ணணும், உடம்பை பேணணுமா பேணணும், வாழ்க்கையை பேணணுமா பேணணும், என்ன செய்யணும், குடும்பத்தை எப்படி நடத்தி கொண்டு போகணும். அது நம்முடைய அழைப்பில் ஒன்றா இருக்குது. ஆனால் இவைகளை காட்டிலும் மேலானது உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ கீழ்ப்படுவது, அவருடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுப்பது, அவருடைய வார்த்தைகளை கவனிப்பது, அதன்படி நடப்பது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படி சொல்லுது. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரும் நித்திரையாய் இருந்தார். அந்த படவில் யாரெல்லாம் இருக்கா? இயேசு இருக்கிறார், சீடர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. படகு கடலில் போயிட்டுருக்கு, அக்கறைக்கு போயிட்டுருக்கு. இயேசுவும் அங்கே தான் இருக்கிறார். ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு? போய் நித்திரை பண்ணிகிட்டு இருக்கிறார். மற்றவங்க எல்லாம் அந்த நாளை நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. திடீர்னு ஒரு பெருங்காற்று உருவாக்கியது இல்லையா? அந்த படகு என்ன செய்தது? அப்படியே அலைக்கழிக்கப்படுகிறது. எப்பொழுது கவிழ்ந்து போகுமோ அப்படி சொல்லி அத்தனை பேரும் பயந்து போய் நிற்கிறாங்க. இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? இப்பந்தான் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை ஆரம்பிக்கின்ற நேரம். அந்த 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் குஷ்டரோகி ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட வாரம். குஷ்டரோகி அப்படி சொன்னாலே மிக தீண்டத்தகாத ஒரு நோய், மோசமான ஒரு நோய் அந்த நாட்களில் இல்லையா? குஷ்டரோகி ஒருத்தன் இயேசுகிட்ட வாரான். ஆண்டவரை பணிந்து கொண்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் அப்படின்னு கேட்குறான். ஜெபம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப எளிமையாக இருக்குது, ரொம்ப அவனோடு வந்து ஆண்டவரோடு பேசுகிறான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் ஆண்டவரேன்னு சொல்கிறான். என்னை குணப்படுத்தும் அப்படி சொல்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. உமக்கு சித்தமான என்னை குணப்படுத்த ஆண்டவரே, என்னை குணப்படுத்த ஆண்டவரே, இது ஒரு கேள்வி. உமக்கு சித்தம் தான் என்னை குணப்படுத்தும் அப்படி சொல்கிறத விட எந்த ஒரு படி மேலே போயிட்டான் பாருங்க. உம்மால் ஆகும் ஆண்டவரே, இவ்வளோ பெரிய விசுவாச அறிக்கை பாருங்க. நம்முடைய ஜெபத்தினுடைய மேன்மை இப்படியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தினுடைய அந்த முடிவு எப்படி இருக்கணும்? அந்த விசுவாசம் நிறைந்ததாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உம்மால் ஆகும் ஆண்டவர் அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் அவனுக்கு குணத்தை கொடுத்தாரா? கொடுத்தார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டார். குஷ்டரோகி யாரும் பக்கத்திலே போக மாட்டாங்க. இயேசு அவன் அண்டையிலே நகர ஆரம்பிக்கும் போது அப்பொழுதே அவனுக்கு ஒரு பலன் கிடைச்சி போச்சு. நிச்சயமாக இவர் தேவனுடைய மனிதன் தான், நம்மோடு வரார், எனக்கு சுகத்தை கொடுப்பதற்கு வருகிறார். இப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம புரிந்து கொள்ள வேண்டியது, நம்மிடத்தில் யாராவது எதையாவது கேட்டார்கள் என்றால் நாம என்ன செய்யணும்? விலகி போகணுமா? இல்லை,
அவர்களுக்கு சாதகமான ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நம்ம ஆரம்பிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை உலகம் கவனிக்கிறது. இயேசுனுடைய ஒவ்வொரு செயல்பாடு வித்தியாசமாக இருந்துச்சு. கேட்ட உடனே அருகில் போனார், அவனை தொட்டார் இல்லையா. நீ சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு, நீ சுத்தமாகு என்றார். நீ சுத்தமாகு. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுத்தப்படுத்துவது கிறிஸ்தவருடைய முதன்மையான ஒரு கடமையாக இருக்கிறது. நீ சுத்தமாகு. பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் பெறுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இதுதான் தேவனுடைய தேர்ந்தெடுத்தல். யாக்கோபே என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் தெரிந்து கொண்டார் யாக்கோபே? இஸ்ரவேலை ஏன் தெரிந்து கொண்டார் இல்லையா? சுத்தப்படுத்துவதற்காக. தேவனை சந்திக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுத்தப்படுத்துவதற்காக இல்லையா. நீ சுத்தமாக என்றார். குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிச்சு. சரி, போயிட்டே இருக்கிறார். 100க்கு அதிபதி ஒருத்தன் வாரம். ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதத்திலே கிடக்கிற ஆண்டவரே, குணப்படுத்தும் அப்படின்னு சொல்றார். நீர் வர வேண்டாம் ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அப்போ அவனை கொடுத்து ஒரு சாட்சியம் கொடுத்து இல்லையா, அந்த திமிர்வாதக்காரனுக்கு குணத்தை கொடுக்கிறார். சரி, வரார். பேதுருடைய வீட்டுக்கு வரார். அவருடைய மாமி தூரத்தில் கிடக்கிறார் இல்லையா. அவளுடைய கையை தொடுறாரு. உடனே அவளுடைய ஜூரம் அவளை விட்டு நீங்கிட்டு அப்படின்னு சொல்லி பேதர் சொல்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் பிரதிபலிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேணும்? இவைகளையெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்க வேணும். சுத்தப்படுத்த வேணும், திமிர்வாதத்தை நீக்க வேணும், ஜூரத்தை நீக்க வேணும். இந்த வேளையில் தான் சிஷரோடு கூட இவைகளெல்லாம் முடிச்சிட்டு சிஷரோடு கூட அவர் படகுல போயிட்டு இருக்கிறாரு. கடலில் என்ன உருவாயிற்று? பெரும் காற்று உருவாயிற்று. படகு கவிழப் போகிறது. இந்த சிஷருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது இல்லையா? இதே கிறிஸ்தவ வாழ்வு வாழுகின்ற நம்முடைய வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வயது தெரியும். இத்தனை ஆண்டு காலமாக நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொண்ட, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் எத்தனை 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 என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சோதனை வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? சோதனையை பெருமைப்படுத்துகிறோமா, அல்லது நம்முடைய ஆண்டவரை பெருமைப்படுத்த ஆயத்தமாக எழும்பி நிற்கின்றோமா? 25 வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். ஒரு விசுவாச வார்த்தை இல்லைங்க, ஒரு விசுவாச அறிக்கை இல்லை. இன்னும் பயத்திலே தான் இருக்காங்க. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம் ஆண்டவரே, எங்களை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லுகின்றார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படிப்பட்டதாக இருக்க வேணும்? ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும். எப்படி ஆண்டவரை நான் ஜெபிக்கணும்? எப்பெல்லாம் ஆண்டவரை நான் ஜெபிக்கணும்? ஒவ்வொரு காரியமாக ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்க வேணும். இப்படி நடந்து போயிட்டுருக்குறோம், ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஆனால் அந்த சம்பவத்தை குறித்து ஆண்டவரோடு பேசிக்கொண்டே போய்கொண்டு இருக்க வேணும். இல்லையானா நம்முடைய சிந்தனைகளை யார் அபகரித்து கொள்வார்கள் தெரியுமா? பிசாசு அபகரித்து கொள்ளுவான். ஆண்டவரோடு பேசலை அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்க்கலை அப்படின்னு சொன்னா, நம்மிடத்தில் ஆண்டவருடைய சிந்தனை இல்லை அப்படின்னு சொன்னால், நம்முடைய இயக்கத்தையே யார் பொறுப்படுத்திக் கொள்வா தெரியுமா? பிசாசு பொறுப்படுத்திக் கொள்வான். அதுக்கு பிறகு நாம் என்ன செய்கிறோங்க நமக்கே தெரியாது. நம்ம தான் ஆண்டவருடைய எல்கையை விட்டு வெளியே வந்துட்டோமே, ஆண்டவருடைய எல்கைக்குள்ளாக நம்ம இல்லையே. தேவனுடைய பிள்ளைகளை கவனமாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம்.
அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே என்று சொன்னார். அற்ப விசுவாசிகளே, எத்தனை முறை தான் நான் உங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பேன். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு பயம் வருது? சிறு பிள்ளைகள் பயப்படுவது இயல்புதான். தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், அநேக காரியங்களை நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள், வெற்றியை பெற்றுக்கொண்டவர்கள், தேவனை மகிமைப்படுத்திய பிள்ளைகள், தேவனுக்கு சாட்சி பகர்ந்த பிள்ளைகள் பயப்படலாமா? பயப்படக்கூடாது. ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் அதட்டினார், கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. அப்போ இயேசு யார்? நாம் வணங்குகிற தேவன் யார்? இயற்கையை அதட்டுகிற ஆண்டவர். இயற்கையை அதட்டுகிற ஆண்டவர். நாம் வணங்குகிற கடவுள் யார் தெரியுமா? அவர் இயற்கையை அதட்டுகிறவர். அப்போ இயற்கையே ஆண்டவர் அதட்டினார் என்றால் இல்லையா, மீதி எல்லாம் ஏமாத்திரம். சுனாமி அப்படி சொல்லி ஒரு காலம் வந்துச்சு. நாமளும் அதை புரிந்து கொண்டோம், உணர்ந்து கொண்டோம் இல்லையா. அநேக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வியை இழந்திருக்கிறார்கள். அந்த சுனாமியினுடைய அந்த கோர தாண்டவம் எப்படிப்பட்டதாக இருந்தது தெரியுமா? ஒவ்வொரு இடங்களிலே, கடற்கரை மக்கள் எத்தனை பேர் மரம் மடிந்து போனார்கள் தெரியுமா? குடும்பமாய், கூட்டமாய் மடிந்த பிள்ளைகள் ஏராளம். அந்த அலை வரும்போது அதை கண்டவர்கள் இந்த அலை என்ன செய்யும் என்கிற ஒரு எண்ணத்திலே நிற்கும்போது அத்தனை பேரையும் அது சுருட்டி கொண்டு போனது என்று நாம் செய்தியிலே நாம் வாசித்தோம். செய்தி டெய்லி அந்த செய்தி தான். இந்த நாட்டில் இத்தனை பேர், இந்த நாட்டில் இத்தனை 1000 பேர். இப்படிப்பட்ட செய்திகளில் வருகிற இறப்புகள் எவ்வளவு குறைத்து காண்பிக்கப்படும் தெரியுமா? தேவன் அந்த இயற்கையையே அதட்டுகிற ஆண்டவர். ஏன் அன்னைக்கு அவர் அந்த இயற்கையை அதட்டலை? எங்கே பாவம் பெருகிற்றோ அங்கே வார்த்தைகள் விலகி நிற்கும். அப்போ இவைகள்லாம் வர முடியுமா? வர முடியாதா? வர முடியும். ஏன் இன்னைக்கு ஏன் வரல? தேவன் அதட்டி வைத்திருக்கிறார். அப்போ எப்போ வரும்? நம்முடைய வாழ்வின் எல்லை எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்பதை புரிந்து தேவன் அனுப்புகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்போ நம்ம யாருக்கு பயப்படணும்? பாவத்துக்கு பயப்படணுமா? பாவத்துக்கு பயப்படாதீங்க, தேவனுக்கு பயப்படுங்க. உங்களுடைய ஆண்டவருக்கு பயப்படுங்க. நீங்கள் ஆண்டவருக்கு பயப்பட பாவம் நம்மளோட விலகி போயிடும். நீங்கள் பாவத்துக்கே பயந்துட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு சோதனையாக பிசாசு கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆண்டவருக்கு பயப்படுங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படுங்கள், வேதத்துக்கு பயப்படுங்கள். ஆண்டவரே உம்மோடு கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு தேவன் வார்த்தைகளை கொடுப்பார். மோசேயை போல பேசணும்னு கேளுங்க, கொடுப்பார். எத்தனை பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார்? எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறார்? தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுவது தடை செய்யப்பட்ட ஒன்று அல்ல. அது நம்முடைய ஜீவியத்தினுடைய பிரதிபலிப்பாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்வினுடைய அளவுகோலாய் இருக்கிறது. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், இயற்கையை அதட்டுகிற ஆண்டவர். பாருங்க, அதே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அதற்கு அவர் மிகுந்த அமைதி உண்டாயிற்று. காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் இப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. அப்போ நம்முடைய ஆண்டவருடைய மகிமை எப்படிப்பட்டது? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? காற்றையும் கடலையும் அதட்டுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஒன்று பார்க்குறோம்.
யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம் எப்படி சொல்லுகிறது? கர்த்தர் மோசேயை நோக்கி அப்படி சொல்லுகிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி அப்படி சொல்லுகிறது. என்ன கர்த்தர் மோசேயை நோக்கி அப்படின்னா என்ன? கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார். மோசேயை இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மீட்டு அழைத்து வர அனுப்புகின்றார். போனானா? கஷ்டப்பட்டு போனான், ரொம்ப கஷ்டப்பட்டு போனான். மீட்டு வந்தானா? மீட்டு வந்தான், வெளியே வந்தாச்சு. பார்வோன் இவர்களை விட்டானா? விடலை. மிகப்பெரிய ஒரு படையை திரட்டிட்டு வாரான், போர்ப்படையை திரட்டிட்டு வாரான். சரி, நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா முன்னால் பார்க்குறாங்க செங்கடல் கிடக்கு, பின்னால் பார்க்காங்க பெரிய படையோடு வந்துக்கிட்டே இருக்கான். மக்கள்லாம் திகைச்சு அப்படியே அழுறாங்க. இல்லை, 22 வசனம் இப்படி சொல்லுது. 14:22 இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இல்லையா? ஜலத்தின் வழியாக நடந்து போகிறாங்க. செங்கடல் இரண்டாக பிளந்து நிற்கிறது, ரெண்டு பக்கமும் மதிலாக நிற்கிறது ஜலம், நடுவிலே நடந்து போகிறார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு ஜலம் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி அப்படி சொன்னார். இப்படி சொல்லும்போது சமுத்திரம் இஸ்ரவேலரை விழுங்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இயற்கையை அதட்டுகிற ஆண்டவர் நமக்கு உண்டு. நம்முடைய காரியங்களை எல்லாம் நம்ம அவரோடு கூட பேசுவோம். நிச்சயமாக அவர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒவ்வொரு வார்த்தைகளும் செயல்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.